நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பெரும்பாலும் நாம் எது கேட்டாலும் இறைவனிடம் கேட்கலாம், தவறில்லை. ஒரு கஷ்டமான சூழ்நிலை உண்டாகிறது அப்படிங்கும்போது இறைவனிடம் என்னை இதிலிருந்து மெதுவாக மீட்டு கொண்டு வந்து விடு அப்படின்ட்டு அவரிடம் விண்ணப்பம் வைக்கலாம், தவறில்லை. இன்னும் பக்குவப்பட்ட மனதாக இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது, ஒரு உயரிய பக்குவ நிலையை ஒருவர் அடைந்திருக்கிறார், இறைவனே கதி என்று இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் எதையும் கேட்க மாட்டார், என்னை இப்படி மீட்டு கொண்டு வந்துன்னு கூட கேட்க மாட்டார். அது இறைவன் செயல், எது நடந்தாலும் இறைவன் செயல் அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா எண்ணம் முழுவதும் எங்கு தான் இருக்கும் அப்படின்னா இறைவன் மேல் தான் இருக்கும். இறைவனே கதி என்று கிடப்பவர்களுக்கு இந்த புற உலகிலே நடக்கின்றவற்றின் மீது ஒரு பற்று இருத்தல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. என்ன நடக்குது அப்படின்லாம் தெரியாது, ஏதோ நடக்குது, இறைவன் நடத்தி வைக்கிறார், அவ்வளோதான். எது நடந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு, இல்லைன்னா கொஞ்சம் கூட அதுக்கான வினையாற்ற மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஞானமடைந்தவர்கள் என்றெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு புரிதல் இருப்பவர்கள் கூட கண்டிப்பாக இந்த வினைகளுக்கெல்லாம் அச்சப்படுபவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்கும். என்னன்னா, யாருக்கிட்டையும் எதையும் கெஞ்சி கேட்க மாட்டாங்க. எனக்கு இதை கொடு, இது இருந்தால் தான் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியும், இது இருந்தால் தான் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு எந்த ஒரு கெஞ்சலும் அவர்களிடம் இருக்கப் போவதில்லை. காரணம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இயல்பான வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, ஒருத்தரை ரொம்ப கெஞ்சி யார்கிட்டையாச்சும் போய் யாசகம் கேட்குற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நிலைமை வந்தாலும் அந்த கெஞ்சுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் விளையக்கூடிய பயன் ஒன்றுமே இருக்காது. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனிடம் அன்பாக நீங்கள் விண்ணப்பம் வைக்கும் பொழுதே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைத்து விடுகிறது. பிறரிடம் போய் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதே தவறான விஷயம். இதை அவர் எனக்கு செஞ்சிருக்கணும், இதை அவர் எனக்கு கொடுத்திருக்கணும், இதை அவர் நாம் எதற்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டால் அதற்கான விடை கிடைச்சிடும். பிறர் நமக்கு செய்வார்கள் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்துருந்தா வாழ்க்கையில் ஒரு வினாடி பொழுது கூட நகராது. காரணம், யாருக்கும் இங்கே உதவுவதற்காக வந்துட்டு பிறந்தவர்கள் அல்ல. அவரவர் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். குருவாகப்பட்டவர் வேணால் வழிகாட்டுவார், இப்படி போனேன்னா உனக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதலுக்கு வேணால் குருவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அந்த ஞானமும் நீங்கள் நினைத்தால்தான் அடைய முடியும். ஒருவன் ஞானம் அடைவதற்கே தயார் நிலையில் இல்லை என்னும் பொழுது அவரை குரு எவ்வளவு பக்குவப்படுத்த முயற்சி செய்தாலும் அதனால் விளையக்கூடிய பயன் அங்கு ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பாக அதனால் எந்த பலனும் இருக்க போவதில்லை. அந்த சூழ்நிலையிலே தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனம் பக்குவப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் யாரிடமும் கெஞ்ச மாட்டார்கள், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 2 நபர்கள் பேசி கொள்ள வேண்டும் என்றாலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாயிடுச்சு. இப்போ எல்லாம் முன்னாடியெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அன்பு ஒன்றே இலக்காக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தின் பொருட்டு பேசுவதற்காகத்தான் இப்பொழுதெல்லாம் இருக்கிறார்களே தவிர எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருவரிடம் உரையாட வேண்டும், ஞானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடமிருந்து பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவு இருப்பதில்லை. இதனால் எனக்கு என்ன விளையும், இதனால் எனக்கு கிடைக்கப் போவது என்ன, இதற்காக நான் நேரம் செலவிட வேண்டுமா, இப்படிங்கிற நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆன்மீகத்தை பொறுத்தளவு நிறைய கேட்கணும். முதலிலே நிறைய கேட்க வேண்டும், பின்பு ஆராய்ந்து அறிய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டல், ஆராய்ந்து அறிதல், அதை உணர முயற்சி செய்தல், முற்படல். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் இனிப்பு அப்படின்னு இருக்குது, சொன்னதுமே வாய் இனிச்சிடுமா? சர்க்கரை சொன்னதுமே இனிச்சிருச்சா? நாட்டு சர்க்கரை
மிளகாப்பா அப்படின்னு சொன்னதுமே அப்படியே காரம் அடிச்சிருச்சா? வார்த்தைகளில் இல்லை, அது அனுபவமாக வரும் பொழுது தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுமே அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமா? அப்பா ஆமாம் இருக்கார் அப்படின்ட்டு இல்லையே, நம்ம இன்னும் பார்த்ததில்லையே, நாம் இன்னும் அவர் பேசி கேட்டதில்லையே, ஒரு சின்ன அறிகுறி கூட நான் உணர்ந்ததில்லையே அப்படின்ட்டு ஒரு மனத்தில் ஒரு கேள்வி வரும் தானே, இயல்பாக வரக்கூடிய கேள்விதான். இறைவன் இல்லை என்று ஒருத்தர் சொல்கிறார், மனம் உடனே உடன்படுகிறது. காரணம், நான் இன்னும் இறைவனை பார்த்ததில்லை, இறைவனுடன் பேசியதில்லை, இறைவனை உணர்ந்ததில்லை. இது யாருடைய தப்பு? இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்தால் இது யாருடைய தப்பு? உணர நான் முயற்சி செய்யவில்லை. சர்க்கரை என்று சொன்னதுமே இனித்து விடாது, மிளகாய் என்று சொன்னதுமே காத்து விடாது. அதை எடுத்து கொண்டிருக்க வேண்டும், அதை உண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உணர்வு நமக்கு தெரியும். அப்பொழுது ஆன்மீகம் என்பதை தூரத்திலிருந்து பார்த்தால் வெறுப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது தன்னை உணரக்கூடிய பெரிய நிலை. அது ஒரு ஞானிகளோ சித்தர்களோ மகான்களோ தன்னை உணர்ந்த நிலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்கள் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சித்தர்களும் மகான்களும் அனுபவித்தார்கள் என்று சொன்னதுமே அந்த அனுபவம் நமக்கு வந்துவிடப் போகிறதானா? கட்டாயமாக வராதுங்க, கட்டாயமாக வராது. அப்போ நாம் எப்படி அதை உணர்ந்து கொள்ள முடியும்? நாமும் அனுபவ நிலைக்கு உயர வேண்டும். அனுபவ நிலைக்கு உயர முயற்சி செய்தலாவது வேண்டும். அடிப்படை நிலையிலே இருந்து கொண்டோமே அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் அந்நிலையிலே தேங்கி விடுகின்றோம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அனுபவ நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரிடமும் கெஞ்சாதீங்க, யாரிடமும் யாசகம் கேட்காதீங்க, யாரிடமும் ஏங்கி நிற்காதீர்கள், ஏங்கி நிற்காதீர்கள். இது எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். நம்மளே புரிஞ்சுக்குங்கன்னு ஏங்க போய் அடுத்தவங்க கிட்ட கேட்கணும்? நம்மளே நாமே இன்னும் புரிஞ்சுக்கலையே. நமக்கு எதற்கு வந்தோம் அப்படின்னு நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலை. நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலை. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலை. இப்படி நாமே இன்னும் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளாத போது பிறர் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், பிறர் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், பிறர் என்னை ஊர் முழுவதும் தாங்கி கொண்டு செல்லுதல் வேண்டும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதற்கு என்ற கேள்வியை நம் மனதிற்குள்ளே எழுப்பிக் கொள்ளும் பொழுது தான் உண்மையான சில பாதைகள் நமக்கு கிடைக்கக்கூடும். அப்போ அதனிலே பயணிக்கும் பொழுது தான் வாழ்க்கையை பற்றின அர்த்தம் புரிதல் அப்படிங்கிறது உண்டாகும். கோபம் தேவையில்லாதது, காமம் தேவையில்லாதது, அதீத காமம் தேவையில்லாதது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கையாண்டு கொண்டு நம் வாழ்க்கையை பாதி அழித்து விடுகின்றோம். மீதி இருக்கின்ற வாழ்க்கையை நாம் நினைத்தாற் போல வாழ்கின்றோமானா பிறரை சார்ந்து, பிறரிடம் கெஞ்சி, பிறரிடம் யாசகம் பெற்று, பிறரிடம் அடிமையாக இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை யாசகம் கேட்கணும்னா இறைவனிடம் கேளுங்கள். நீங்கள் ஒருவேளை யார்கிட்டையாவது கெஞ்சணும்னு நினச்சா இறைவனை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். யார்கிட்டையும் தயவு செய்து கையேந்தி நின்று விடாதீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இறைவன் உங்களுக்கு உண்டாக்கப் போவதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் உங்களை சுற்றி பாருங்கள், அதற்கான விடயம் உங்கள் அருகாமையிலே தான் இருக்கும். அதை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சிவனப்பா எப்பவும் யாரையும் அப்படி நிர்கதியான நிலையில் நிற்க வைக்கிறது இல்லை. அப்படி நீங்கள் நிற்கிற மாதிரி உணர்ந்தாலும் உங்கள் பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னா சிவனப்பா அங்கே இருப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெரும்பாலும் மனிதர்களுக்கே உண்டான குணம் அப்படிங்கிறது அவசரம் அப்படிங்கிறது. அது ஒரு வகையான குணம்னே வச்சுக்கலாம். எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுறது, நிதானம் இல்லாமல் முடிவெடுப்பது, அவசர கதிகள் முடிவெடுப்பது, இதெல்லாம் ஒரு மனிதனை பாதிக்குமா அப்படின்னா கட்டாயமாக இது நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆன்மீக வளர்ச்சியில் மட்டுமில்லை என்பர்களே, இயல்பான வாழ்க்கையிலுமே கூட அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவின் காரணமாக பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் நமது வாழ்க்கையில். அப்படி
விலை கொடுக்க வேண்டியது கடந்து வந்த அனைத்து காலங்களையுமாக இருப்பின் இந்த வாழ்க்கை வாழ்ந்ததே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் குறிப்பிடுறது, எதாக இருந்தாலும் பொறுமையாக முடிவெடுக்கணும். அதுலேயும் குறிப்பிட்டு இந்த ஆன்மீகத்தில் எந்த முடிவையும் உடனே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இயல்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, ஒரு வினை நடைபெறுகிறது அப்படின்னா அது ஒரு முடிவாகவே நம்ம எப்போவுமே பார்க்க முடியாது. இன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சதுமே நம்ம ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்கிறோம் அப்படின்னா அந்த பாடல் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு நல்ல ஒரு எண்ண ஓட்டம் நம்மை சுற்றி இருக்கும். அது முடிவு கிடையாது. அன்றைய பொழுதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆனந்தமாக போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த காலையில் கேட்ட சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே. இப்போ வாழ்க்கையில் அதுலேயும் குறிப்பாக ஒரு ஆன்மீக பயணத்தில் அவசரப்பட்டு எடுக்கின்ற ஒரு முடிவின் காரணமாக ஒட்டுமொத்த ஆன்மீக வாழ்க்கையுமே சில பேருக்கு தடையாகி விடுகிறது, அல்லது அது வேண்டாம் என்ற முடிவிற்கு அவர்கள் விடுகிறார்கள். அது சரியா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளோட பதிலாக இருக்கும். இது என்ன மாதிரியான காலகட்டத்தில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே உடனே நடக்கணும் அப்படிங்கிற காலகட்டம். எல்லாமே உடனே நடக்கணும் அப்படிங்கிற காலகட்டம். ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம மனம் எல்லாத்தையுமே வெகு விரைவில் எதிர்பார்க்கும். ஆனால் ஒரு வினை நடந்து முடிவதற்கு எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அந்த கால அவகாசம் கண்டிப்பாக அந்த வினைக்கு தேவைப்படும். ஒரு உயிரானது தாயின் கர்ப்பத்திலே உருவாகி அது குழந்தையாகி இந்த பூமியில் பிறப்பதற்கு சுமார் ஒரு 10 மாதங்கள் ஆகும் என்றால் அந்த 10 மாதங்கள் காத்திருப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு 2வது மாதமே அது குழந்தையாக பிறந்திட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல தவறாகத்தான் போகும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் ஆன்மீகத்தை பொறுத்தளவு ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம். அதாவது இயல்பாக எல்லா மனிதர்களைப் போல் இருந்தோம். ஒரு 800 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 800 கோடி பேரில் ஒருத்தராக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதில் எல்லாம் வடிகட்டப்பட்டு ஒரு 10 லட்சம் பேர் தன்னை அறிந்து கொள்ள முற்படுகிறார்கள். அப்படிங்கும்போது அந்த 10 லட்சம் பேரில் நம்ம ஒருத்தராக இணைந்து கொள்கின்றோம். தன்னை அறிய முற்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிய உடனே இப்போ அந்த 10 லட்சம் பேர்லையும் ஒரு சிலர் தொடர்ந்து பயிற்சியை செய்வார்கள். ஒரு லட்சம் பேர் தொடர்ந்து பயிற்சி செய்கிறார்கள் அப்படின்னா இப்போ நம்ம அதில் விடாமுயற்சியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த 1 லட்சம் பேரில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம். அதில் ஒரு 10,000 பேர் தான் பலனை எதிர்பார்க்காமல் இத்தனை காலகட்டம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து அந்த பயிற்சியை மேற்கொண்டு கொண்டு இருப்பார்கள். அப்படி இருந்தீங்கன்னா 10,000 பேர்த்தில் ஒருத்தராகிடுறோம். தொடர்ந்து செய்த முயற்சியின் காரணமாக பலன் ஏதும் கிடைக்கவில்லையே அப்படின்னு பாதியில் விட்டுட்டு போகிறவங்கள விடுத்து மீதி பார்த்தோம்னா ஒரு சில 100 பேர்கள் தான் எந்த பலன் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி ஆன்மீக பயிற்சியை நான் ஆரம்பித்ததை எக்காரணத்தை கொண்டு முடிக்கப் போவதில்லை, தன்னை உணர்ந்து கொள்ளும் வரை முடிக்கப் போவதில்லை என்ற வைராக்கியத்துடன் முன்னேறுகிறார்கள். அப்படி முன்னேறுகிறார்கள் அப்படிங்கும் போதே அந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த இடத்துலையும் அவசரப்படக்கூடாது. 1 வருஷம் முயற்சி பண்ணினேன், எனக்கு எதுவுமே பலன் தெரியலை, என்னான்னு கூட புரிந்து கொள்ள முடியல, 6 மாதம் பயிற்சி செஞ்சுருக்கேன், 2 வருஷம் பயிற்சி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நம்ம செய்கிறோம். அப்படிங்கும் போது அது ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய மனதாக மாறிவிடுகிறது. தன்னை அறிதல் அப்படிங்கிறதே அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றேன் என்ற பெயரில் நான் அங்கு அமரும் பொழுது அந்த காரிய வினையிலேயே என் மனதானது குவிந்திருக்குமே தவிர உண்மை பொருளை அது உணர்ந்து கொள்ளாது. அப்போ அதற்கான கேள்விகளையும் நம்முள்ளே எழுப்பி அதற்கான விடையும் நம்முள்ளே தான் இருக்கும். அந்த விடையையும் தேடி கண்டுபிடிக்கும் வரையிலும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு இந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஆன்மீக வழியில் செல்லக்கூடிய அன்பர்கள் காலகட்டத்தை பற்றி எப்பொழுதுமே யோசிக்கக்கூடாது. எந்த காலத்தில் எந்த வினை நடக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காலத்தில் அந்த வினையானது எந்தவித தடையுமின்றி நல்ல முறையில் நடந்தேறும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். அது உலக நியதியும் கூட. அப்போ இறை பரம்பொருள் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுள் அப்படிங்கும் போது அதற்கான கால அவகாசம் எடுத்தே தீரும்.
எந்த இடத்துலையும் நம்பிக்கை இழந்துடாமல் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாமல் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயங்கிறது அதுதான். இந்த பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யோசித்து ஆழமாக தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறது எப்போ அப்படின்னா பொறுமையாக இருக்கவங்கனால தான் எடுக்க முடியும். அவசர கதியில் கோபமாக இருக்கிறாங்க இல்லை பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறது, எந்த இடத்துலையும் அவசரகதியில் செயல்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலகட்டம் இருப்பது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றாலும் அதற்காக ஒரு காலகட்டம் இருக்கும். அது வரையிலுமே நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளும் பார்த்திங்கன்னா பிறந்து வருவதற்கு எல்லாமே 10 மாதமும் எடுத்துக்கொள்வதில்லை. சில ஜீவராசிகள் ஒரு நாள் 2 நாள் தான் வாழும். அப்படிங்கும்போது அதை அடுத்த உயிரினத்தை தோற்றுவிப்பதற்கு குறைந்த காலகட்டமே எடுத்துக்கொள்கிறது. அது ஒவ்வொருடைய தன்மை. ஆன்மீகத்தில் போன ஜென்மாவோட அந்த கர்மம் தொடர்ந்து இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேயே சில பேர் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த கர்ம தொடர்பு தான் காரணம். ஒரு சில பேர் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமலே முன் ஜென்மத்தில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆன்மீகத்துக்கு எனக்கும் அப்படின்னு இப்போ தான் அதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும். சில பேர்த்துக்கு அந்த ஜென்மாவில் முழுமையாக கைவரப்பெறாமல் கூட போகலாம். அதற்கான காலகட்டமோ அல்லது அதற்கான உடல் தகுதியோ நம்மிடம் இல்லாத போது வேறொரு கூட்டில் சென்று அதன் தொடர்ச்சியை அனுபவிக்கும். அப்போ அதுவரையிலுமே நம்ம பொறுமை காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். செய்ய வேண்டிய கடமைகள் இறைவனின் நாமத்தை சொல்தல், இறைவனை பற்றி சிந்தித்திருத்தல், இறைவனைவே எல்லாம் என்று எண்ணி இருத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆழமாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு உள்ளார்ந்த உணர்தலானது உண்மையாகவே உங்களுக்குள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை என்பர்களே. கண்டிப்பாக அனைவருமே தன்னுள் இருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அது எல்லாத்துக்குமே நிறைவேறட்டும். ஓம் நம சிவாய்.